வணக்கம் தோழர். ஆம், தோழருக்கு நன்றி. நாம இன்னைக்கு வந்து கலைஞருடைய தாய் காவியம் பகுதி 4 பார்க்க இருக்கிறோம். பகுதி 3ல நாம எதுல முடிச்சோம் அப்படின்னு உங்களுக்கு நினைவிருக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி சொல்றேன். அதாவது பாவேல் வந்து சிறையில இருக்கிறான் அப்படின்றது நாம சென்ற பகுதிகள்ல பார்த்தோம். ஆண்ட்ரி வந்து விடுதலையாகி வெளியில வந்துடுறான். அப்போ அ அங்க வந்து மே தின விழா நடக்குது. அந்த மே தின விழால அ பாவேல் வந்து கலந்துக்க முடியல அப்படின்ற அந்த ஏக்கம் தாய்க்கு இருக்கு. அப்போ ஆண்ட்ரி வந்து தாய்கிட்ட சொல்றான், "பாவேலை வந்து சிறையில் பார்க்க நான் அனுமதி வாங்கி வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். இந்த பகுதியோட நாம அ அதான் 3ஆம் பகுதியை நிறைவு செய்தோம். இப்ப வந்து 4ஆம் பகுதி, அதாவது 19வது அத்தியாயம். இதுல வந்து நிலோவ்னா, அந்த தாய் வந்து சிறைச்சாலைக்கு போறா. போய் மகனை பார்ப்பதற்காக ஒரு துடிப்புடன் போறா சிறைச்சாலைக்கு. அங்க துடிப்புடன் காலை வந்து மடக்கி, அ ஒரு அடக்கமா அமர்ந்திருக்கிறா. ஏன்னா, அங்க சிறைச்சாலையில அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன இது அவளுக்கு இருக்கு. அம் அதனால அங்க வந்து ஒரு அடக்கத்துடன் தன்னுடைய மகனை பார்க்க அனுமதிப்பார்கள் அப்படின்னு காத்திருக்கிறா. அந்த சிறைச்சாலைய சுற்றி முற்றி பார்க்கும் பொழுது, நெறைய நபர்கள் அங்க இருந்தாங்க. அதாவது சிறையில இருக்கக்கூடிய உற்றார், உறவினர், பெற்றோர் இப்படி எல்லாருமே அங்க வந்து தங்களுடைய பிரியப்பட்டவர்கள் சிறையில இருக்கிறாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில அங்க வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க வந்து ஒரு அ பகட்டு உடை கிழவி அமர்ந்துட்டு இருந்தா. நிலோனா வந்து அவகிட்ட கேட்கிறா, நீங்க வந்து யார பார்க்க வந்திருக்கீங்க? இவ்ளோ வயசான ஒரு இவள விட வயதான ஒரு மூதாட்டி அவள். கேட்கும்பொழுது, "என்னுடைய பேரன நான் பார்க்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றா. ரொம்ப சின்ன பையனா அவன். அதற்குள்ள சிறைக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தாய் கேட்கிறா. அவன் வந்து கல்லூரியில படிச்சுட்டு இருக்கான்னு அந்த முதியவள் சொல்றா. அந்த கல்லூரியில ஏதோ கிளர்ச்சி போல காவல்துறை இவன வந்து பிடிச்சுட்டு வந்தாங்க. 6 மாசம் ஆச்சுது. ஆனா, நான் வீட்டுக்கும், சிறைக்கும் நடக்கிறேன். ஆனா, அவன வந்து வெளியிலயே விடல அப்படின்னு ரொம்ப புலம்புறா. அப்ப தாய் வந்து நினைக்கிறா, பாவேல வந்து நான் ரொம்ப பெரிய படிப்புலாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படி படிச்சிருந்தாலும் அவன் சிறைசாலைக்கு தான் வந்திருப்பான் போல அப்படின்னு கொஞ்சம் ஒரு அந்த இடத்துல வந்து ஏன்னா அவளுக்கு கடவுள் நம்பிக்கை, இந்த தலையெழுத்து மேலலாம் நம்பிக்கை இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்கிறோம். அவ அப்படிதான் நினைச்சுக்கிறா. அவனுடைய தலையில என்ன எழுதியிருக்கும்? அவன் கல்லூரி வந்தாலுமே சிறைக்கு வர வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தா என்ன பண்ண முடியும்? அப்படின்னு அவ மனசுக்குள்ள ஏதேதோ எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அதிகாரி அங்க வராரு. வந்துட்டு, "நீங்க எழுந்துருங்க. உங்க மகன் வந்து காத்திருக்கிறான்" அப்படின்னு ஒரு சிடு சிடு அப்படின்னு பேசுறாரு. அதுக்கு வந்து இவ கேட்கிறா, "நேரமானதுக்கு நாங்களா காரணம்?" அப்படின்னு சொல்லும் பொழுது, அ அந்த அதிகாரி வந்து இன்னும் கூட கொஞ்சம் கடுகடுப்பா ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த சிறைச்சாலை அப்படின்னா என்ன? அப்படின்னு தாய் வந்து எண்ணுவதாக அந்த இடத்துல வந்து கலைஞர் எழுதுறாரு. "சிறைச்சாலை என்றால் என்னவோ நினைத்தேன். சிங்கம், புலி வாழும் காடு என்றும், சிலந்திக் கூடு என்றும், செத்தாலும் இதன் பக்கம் செல்லக்கூடாது என்றும் வைராக்கியம் பூண்டிருந்த எனக்கு, வாரச்சந்தை போல இங்கு மனிதர் வந்து போகும் வழக்கத்தை பார்க்கும்போது வந்த வழியே போய்விட்டது அந்த வைராக்கியம். நானும் இங்கேயே வாழலாம் எனும் துணிவு பிறந்து விட்டது. வருகிறேன் பாவேல்" அப்படின்னு அவங்க மகன் கிட்ட அவ பேசுறது போல கலைஞர் வந்து அத அமைத்திருக்கிறார் அந்த வரிகள. அப்ப அந்த குட்டி அதிகாரி கிட்ட சொல்றா, "என்ன வந்து நீங்க சீக்கிரம் கூட்டிட்டு போங்க என் மகன் கிட்ட" அப்படின்னு. அ ம் அதாவது முதல்ல சின்ன அதிகாரி, சின்ன அதிகாரிக்கு கீழ ஒரு குட்டி அதிகாரி. அது வந்து கலைஞர் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. ஏன்னா அந்த ஹைரார்கிய வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா, சின்ன அதிகாரி, சின்ன அதிகாரி கீழ ஒரு குட்டி அதிகாரின்னு அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அந்த குட்டி அதிகாரி இப்ப ஓடி வந்து, அ ஏன்னா சின்ன அதிகாரி வந்து குட்டி அதிகாரி கிட்ட சொல்லி இவங்கள வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னும் பொழுது, அவர் சொல்றாரு, நீங்கள் தான் நிலோனாவா?" அப்படின்னு கேட்குறாங்க. பாவேல பார்க்கலாம் வாங்க, பதறாமல் வாங்க" அப்படின்னு கூட்டிட்டு போறான் உள்ள. அ அப்ப வந்து அந்த தாய் வந்து அவளுக்கு ஏற்கனவே ரொம்ப ஆவல் இருக்கு இல்லையா? அதனால அவ என்ன சொல்றா? அவ மனதினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னு கலைஞர் எழுதுறாரு.
மகனை பார்க்கவா? என் மகனையா? நான் பெற்ற மகனையா? அவனை பார்க்க அழைப்பு வந்து விட்டதா? அழைப்பு வந்து விட்டதா? கர்த்தரே உமக்கு நன்றி அப்படின்னு அவளுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அதனால அவளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால அவ வந்து கர்த்தரே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றா. ஆம், அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு அழக்கூடிய ஒரு நிலையில் தான் நிலோவ்னா இருந்தாள். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு படபடப்பு. பல நாட்கள் கழித்து தன்னுடைய மகனை பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஆ அது வந்து கலைஞர் வந்து சொல்றாரு, "குறை மாதத்தில் பிறந்துவிட்ட குழந்தையை நிறைமாத குழந்தை போல் வளர்ப்பதற்கு குளிர் சீராகவும், வெப்பம் சீராகவும் கிடைத்திடும் பாதுகாப்பு சுவாசப் பிழையிலிட்டு ஒவ்வாமை அணுகாமல், தொத்துக்கிருமி ஒட்டாமல், இமை கொட்டாமல், செவிலியர் கண்காணிப்பில் வைத்து, அந்த அறையில் அன்னை மட்டும் அனுமதிக்கப்பட்டு, முதல் முறையாக உட்சென்று அக்குழந்தை முகத்தை அவள் ஆசை தீர பார்ப்பதுண்டல்லவா? அப்படித்தான் எண்ணிக்கொண்டு அன்னை நிலோவ்னா பாவேலை காணத் துடித்தாள்." அதாவது ஒரு சின்ன இடைவெளி தான் மகன பார்க்கறதுல இருந்து. ஆனாலும் அவளுடைய அந்த பதைபதைப்புக்கு என்ன ஒரு அருமையான ஒரு உவமை. அ இந்த மாசத்துல பிறந்த குழந்தைய வந்து அந்த கண்ணாடி இதுக்குள்ள வைப்பாங்க. அன்னைய மட்டும் தான் அனுமதிப்பாங்க. அது கூட அ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்டின்ட்டு அனுமதிப்பாங்க இல்லையா? அத வந்து அவரு ஒப்பிட்டு அந்த ஒரு எண்ணத்தோடு தான் அவ பாவேலை பார்க்க போகிறாள். அப்ப அவ்ளோ தவிப்பு இருக்கும்ல. அந்த குழந்தை வந்து குறை மாசத்துல பிறந்துருச்சு. அந்த தாய்க்கு வந்து ரொம்ப தவிப்பு இருக்கும். குழந்தை நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கும். அதே நேரத்துல தான் குழந்தைய பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஒரு மனநிலையை அழகா அந்த உவமையோடு சொல்லி நிலோவ்னாவோட மன எண்ணத்தோடு அவர் வந்து அத ஒப்பிட்டு சொல்றது ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடத்துல. அப்ப வந்து அந்த குட்டி அதிகாரி வந்து சொல்றாரு, "என்ன நீ முழிச்சுக்கிட்டே இருக்க? வா என் கூட வா" அப்படின்னுவாரு. குட்டி அதிகாரியின் செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும் இடம் இது மட்டும் தானே என நினைத்தவளாய், "குட்டி தானே, குறைத்தாலும் பரவாயில்லை." அதனால தான் அந்த குட்டி அதிகாரின்னு கலைஞர் அங்க முன்னாடி வச்சிருக்காருன்றது இத படிக்கும்போது தான் நமக்கு தெரியும். அ குட்டி தானே, குறைத்தாலும் பரவாயில்லைன்னு அது ஒரு வரி நகைச்சுவையா இருக்கும் அத படிக்கும் பொழுது. சரின்ட்டு அவரு பின்னாடியே போறா. அங்க வந்து பாவேல் வந்து நின்னுட்டு இருக்கான் அந்த சிறை கம்பிகளுக்கு பின்னாடி. "அம்மா" அப்படின்னு கூப்பிடுறான். குட்டி அதிகாரி வந்து என்ன பண்றாரு, சரி இவங்க 2 பேரும் பேசட்டும். ரொம்ப நாள் கழிச்சு தாயும் மகனும் பார்க்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிக்கிறாரு. அம் "உன்ன வந்து எப்ப வெளியில விடுவாங்க?" அப்படின்னு அம்மா வந்து பாவல் கிட்ட கேட்குறாங்க. "எனக்கு அந்த எண்ணமே இல்லையே" அப்படின்றான் அவன். "அப்ப என்ன வந்து பார்க்கணுன்ற எண்ணமே உனக்கு கிடையாதா?" அப்படின்னு தாய் கேட்கிறா. "அ நினைவுகள் நிறைவேற முடியாத இடம், நிறைவேற்றிக் கொள்ள முடியாத இடம் தானே சிறைச்சாலை." அது ரொம்ப அந்த சிறைச்சாலைய பத்தி சொல்லும்பொழுது இன்னொரு இடத்துல இப்படி சொல்றாரு. "நினைவுகள் நிறைவேற முடியாத இடம், நிறைவேற்றிக் கொள்ள முடியாத இடம் தானே சிறைச்சாலை. இல்லையெனில் வெளியே இருப்பதற்கும் இதற்கும் வித்தியாசம் தான் என்ன?" அம் அந்த சிறைச்சாலையில வந்து அம் அவன் வந்து உள்ள இருக்கிறான் அப்படின்ற அந்த எண்ணத்த பார்க்கும் பொழுது, நீண்டுயர்ந்த சிறைச்சாலை அப்படின்னு அம்மா சொல்றா. மதில் சுவரையே உடைத்து அவர்கள் நினைத்ததை பலர் நிறைவேற்றிக் கொள்கிறார்களே! அப்படின்னு அம்மா என்ன சொல்றான்னா, "நீ வந்து சிறையில இருந்து தப்பிச்சு வெளியில வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?" அப்படின்ற அந்த தொனியில அவ கேட்கிறா. அ அதுக்கு வந்து பாவேல் சொல்றான், "அ ஓடுவது கோழைத்தனம். உள்ளேயே கிடந்து உயிர் விடுவது வீரர் செயல்." அப்படின்னு சொல்லும் பொழுது, நிலோவ்னாக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. அவ வந்து எதுக்கு கேட்டா அப்படின்னா, தன்னுடைய மகன் வந்து எந்த அளவுக்கு உறுதி படைத்த ஒரு மனதை கொண்டிருக்கிறான் அப்படின்றத அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அவன்கிட்ட கேட்கும் பொழுது, அத வந்து அவனுடைய வாயால சொல்லும்பொழுது அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி விடுகிறது. அப்படியே "தங்கமே" அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன வந்து அந்த கம்பிகளுக்கு நடுவே வந்து கட்டி தழுவிக் கொள்கிறாள். அதுக்கப்புறம் சொல்றா, "நீ வேளா வேளைக்கு சாப்பிடுறியா?" அப்படின்லாம் கேட்கும்பொழுது, "அதெல்லாம் ஒண்ணும் கவலை இல்ல. மணி அடிச்சா இங்க சோறு போடுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, தாய் சொல்றா, உன் தோழர்கள வந்து சும்மா சொல்லக்கூடாது. என்ன வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நீ இல்லாத குறையே இல்லாம என்ன பார்த்துக்கிறாங்க." அப்படின்னு சொல்லும்பொழுது, பாவேல் சொல்லுவான் அதுக்கு, "அப்படி இருந்தால் தானம்மா அதற்கு இயக்கம் என்று பெயர். இல்லையேல் இயக்கம் அல்ல. ஏக்கம் என்றாகிவிடும். எத்தனையோ இயக்கம் அப்படியாகி அவைகள் இருந்த இடத்தில் புல் முளைத்து போயிருக்கின்றன." இந்த வரிகள படிக்கும்பொழுது நமக்கு கண்டிப்பா நெருக்கடி காலத்துல திமுக இருந்த அந்த சந்தித்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் 90கள்ல வந்து திமுக சந்தித்த பிரச்சனைகள் தான் நினைவுக்கு வரும். அம் ஏன்னா, அந்த காலகட்டங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, தேடி தேடி திமுகவினர் வந்து தாக்குனாங்க.
அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ஆறுதலா, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த இயக்கம் வந்து அவ்வளவு கட்டுப்பாடா இருந்தது. கலைஞர் வந்து அத அப்படி கட்டி காத்தார். அப்ப அந்த வரிகள் தான் நினைவுக்கு வருது. ஒருத்தர் வந்து சிறையில இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இயக்கத்துக்காக தான் அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது, வெளியில இருக்கிறவங்க அவங்களுடைய குடும்பத்த பார்த்துக்கணும். அப்படி இருந்தா தானே அது இயக்கம். இல்லன்னா அது வந்து இயக்கம்னே சொல்ல முடியாது. அது வெறும் ஏக்கம் அப்படின்னு ரொம்ப அழகா கலைஞர் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அப்புறம் அ நிலோம்னா சொல்றா பாவேல் கிட்ட, "உன்ன வந்து உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. இருந்தாலும் அந்த அறிக்கைகள்லாம் பரவுது தெரியுமா? எல்லா இடத்துலயும் விநியோகிக்கிறாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்றா. ஆம் அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். அதாவது அம்மா வந்து நமக்கு சொல்றா. அதாவது நான் சிறையில இருந்தாலும் கூட, இயக்க பரப்புரை அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்றத தான் அவன் மறைமுகமா சொல்றா அப்படின்றத அவன் பாவேல் புரிஞ்சுக்கிறான். உடனே அந்த குட்டி அதிகாரி வந்து, "இத பத்திலாம் பேசக்கூடாது" அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்றாரு. அப்போ உடனே வந்து தாய் சொல்றா, "சாஷா வந்து உன்ன பத்தி விசாரிச்சா?" அப்படின்னு சொல்றா. ஆம் சரி அவ நல்லா இருக்காளான்னு பாவேல் கேட்குறான். ஆம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அ நான் தான் வந்து பொருள்களை எல்லாம் அ ஆலை வாசலுக்கு கொண்டு போறேன்ட்டு ஒரு உணர்ச்சி வயப்பட்டு அவ சொல்லிடுறா. உடனே அந்த குட்டி அதிகாரி வந்து, "என்ன என்ன பொருள்கள நீங்க எடுத்துட்டு போறீங்க?" அப்படின்னோனே அவ கொஞ்சம் சமாளிச்சுட்டு, "இல்ல அந்த சூப்பு, முட்டை, வடை இத தான் நான் எடுத்துட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, மேரியா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஆ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மகனுக்கு வந்து அவனுடைய உச்சந்தலையில வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு, அ ஒரு அ மனம் வந்து கொஞ்சம் ஒரு அழுது கொண்டே இருக்கக்கூடிய நிலையில இருந்து அங்க கிளம்புறா. அங்கருந்து கிளம்புறா. அப்புறம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோனே ஆண்ட்ரிய பார்க்குறா. ஆண்ட்ரிய பார்த்தோனே சிறையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சொல்றா. ஆம் வழக்கத்தை விட பாவேல் வந்து என்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தான் அப்படின்னு நிலோம்னா சொல்றா. அ ஏன்னா எப்பவுமே வந்து அவன் ஒரு வெளிப்படையா தன்னுடைய அம்மா கிட்ட வந்து அன்பை காட்டக்கூடியவன் கிடையாதாம். அவன் தன்னுடைய இயக்கம் உண்டு, தோழர்கள் உண்டு, அந்த பரப்புரை உண்டு அப்படிதான் இருப்பான். அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்ட்ரி சொல்றான், அதுக்கு காரணம் தெரியுமா? ஏன் வந்து பாவேல் உன்கிட்ட அவ்ளோ பாசமழை பொழிஞ்சான் அப்படின்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன அப்படின்னு கேட்கிறா நிலோம்னா. அதுக்கு சொல்றான், "நீ வந்து அவன்கிட்ட தொழிற்சாலையில் துண்டறிக்கையை துணிந்து விநியோகிக்கும் விதத்தை வந்து எப்படியோ சொல்லியிருக்க. அதனால தான் அன்னை கூட நம்முடைய பணிக்கு உதவியாக பணிபுரிய வந்து விட்டாளே! அப்படின்னு உன்பால் வாஞ்சை ரொம்ப அதிகமா இருக்கும்." அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றான். "ஆமா, அதுதான் உண்மை. அதுதான் 100க்கு 100 உண்மை." அப்படின்னு அன்னை சொல்றா. அ அதுக்கப்புறம் சிறைச்சாலை சூழல் பற்றி எல்லாம் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க வந்து நெறைய பார்வையாளர்கள் இருந்தாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த இடத்துல வந்து அம் ஒரு ஊர்வம்பு பேசத்தான் அங்கே பலர் வருகிறார்கள் அப்படின்ற அந்த விஷயத்த பத்தியெல்லாம் சொல்றா தாய். ஆண்ட்ரியும் வந்து சிலர் அதுக்கும் வருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த சிறைச்சாலையில ஏன்னா அவனும் சிறையில இருந்துட்டு வெளியில வந்திருக்கான் இல்லையா? அதனால சிறைச்சாலையில அந்த மக்கள் வந்து எப்படி கூட்டமா வருவாங்க, சிறையில இருக்கிறவங்கள பாக்க. அவங்க அவங்கள பாக்க மட்டும் தான் வராங்களா? இல்ல ஊர்வம்பு பேச வராங்களா? அத பத்தி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவ பேசிக்கிட்டே என்ன பண்றா, அங்க வந்து இயேசுநாதர் படம் இருக்கு. அங்க அன்னை மட்டும் போயி, அங்க இருந்த குழாய் இருக்கும் இல்லையா? அதுல வந்து மெழுகுவர்த்தி சொருகி தீக்குச்சி கொண்டு திரியை பற்ற வைக்கிறார். இப்ப கலைஞர் எழுதுறாரு அந்த இடத்த, அ அழகாக கொழுந்து விட்டு அது எரியுது. அந்த தீ பத்த வச்சது வந்து ரொம்ப அழகா கொழுந்து விட்டு எரியுது. அது மிளகாய் பழம் போல நின்று கொண்டு எரிந்தபோது. ரொம்ப அருமையான ஒரு உவமை. நாம வந்து இதுவரைக்கும் யோசிச்சு பார்த்திருக்கவே மாட்டோம். இத படிக்கும்பொழுது தான் அந்த மிளகாய் பழம் வந்து நமக்கு நினைவுக்கு வரும். மிளகாய் பழம் போல நின்று அந்த திரி வந்து எரியுது அந்த மெழுகுவர்த்தியில அப்படின்றது, ம் அது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமால்ல. அதாவது அந்த ரொம்ப சிகப்பு அப்படின்ற அந்த தன்மைய விட, அ அதனுடைய அந்த அமைப்பு அப்படிதான் இருக்கும்ல. அந்த மிளகாய் பழம் வந்து ஒரு மாதிரி கீழ வந்து கொஞ்சம் குண்டா, அதே மாதிரி அந்த தீ எப்படி எரியுதோ அந்த மெழுகுவர்த்தில, அந்த மாரி தான் இருக்கும் அதோட அமைப்பு. அந்த நிறத்தை விட அதனுடைய அமைப்புக்காக அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஆண்ட்ரி வந்து அன்னையிடம் சொல்றான். அம் அத வந்து பார்த்துட்டே, இந்த "பார்த்தீங்களாம்மா, இந்த திரியோட நன்றி கெட்ட நாசகாரியத்தை பாருங்க" அப்படின்றான். அன்னைக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுவா இருந்தாலும் நீ புரியிறாப்புல சொல்லு" அப்படின்றா அம்மா. ஒற்றை திரியை பாதுகாக்க மெழுகு உருண்டு திரண்டு சுற்றி வளைத்து சூழ்ந்துள்ளது.
ஆனால் அந்த திரியோ மெழுகை உருக்கும் தீய நோக்குடன் தன்னையும் கருக்கி மெழுகையும் உருக்கி விடுகிறது. முதல் பத்தியில வந்து அந்த தீ எப்படி எரியுதுன்றதுக்கு ஒரு மிளகாய் பழம் அப்படின்ற ஓமையை சொன்ன கலைஞர், அடுத்த பத்தியில சொல்லும் பொழுது திரி வந்து ஒரு அது நாசகாரியம், நன்றியே இல்ல அதுக்குன்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப அழகா இருந்தது அந்த உவமை. அதுக்கு வந்து தாய் சொல்றா, அந்த ஒற்றை திரியை பாதுகாக்க அது எரியுது, மெழுகு வந்து உருண்டு திரண்டு அத வந்து சுற்றி வளைக்குது அப்படின்ற அந்த உவமை வந்து ஆண்ட்ரி சொல்லும் பொழுது, நீங்க வந்து அந்த மெழுகுவர்த்திய எண்ணி பார்க்க முடியும். அந்த திரிய அது வந்து சுற்றி வளைத்து அந்த திரிய பாதுகாக்குது. அப்படின்றது இதுவுமே ஒரு வித்தியாசமான வேறுபட்ட உவமை. இதுவரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. கலைஞரோட வரிகள் அவ்ளோ அழகா இருந்தது அது. ஆனால் அந்த திரியோ மெழுகை உருக்கும் தீய நோக்குடன் தன்னையும் கருக்கி மெழுகையும் உருக்கி விடுகிறது அப்படின்னு ஆண்ட்ரி சொல்லும் பொழுது, அன்னை வந்து என்ன சொல்றான்னா, அப்படி வந்து நீ நினைக்காத. இரண்டுமே தம்மை அழித்துக் கொண்டு இருளை போக்கிட நமக்கு ஒளியை வழங்குகின்றன. இப்படி கற்பனை செய்தால் இதமாக இருக்குமே மனசுக்கு அப்படின்றா. அது ரொம்ப அழகா இருந்தது. ஆண்ட்ரியும், தாயும் பேசக்கூடிய அந்த உரையாடலாக கலைஞர் அமைத்திருப்பது. அப்போ அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த சுவர் ஓரம் ஒரு நிழல் உருவம் வந்து அசைறா போல இருக்கு. அம் "யார் அது?" அப்படின்னு ஆண்ட்ரி வந்து கேட்கிறான். அம் "என்ன தெரியலையா?" அப்படின்னு அந்த குரல் வருகின்றது. அப்போ நிதானமாக அப்படியே பேசிக்கொண்டே உள்ள யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலாய் விசோவ்ஷிகோவ் அப்படின்றவன் வரான். இவன பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவனும் சிறையில தான் இருந்தான். அப்ப ஆண்ட்ரி கேட்கிறான், சிறையில இருந்து நீ தப்பி விட்டாயா?" அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்ட்ரியின் இந்த கேள்விக்கு வந்து அவன் ரொம்ப அமைதியாக பதில் சொன்னான். "என் அப்பனைப் போல் என்னையும் எண்ணிக்கொண்டீர்கள்." ஏன்னா நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம். அவங்க அப்பாவும் சிறையில இருந்தாரு அப்படின்ற அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் இல்லையா? அம் நான் வந்து எங்க அப்பா போல கிடையாது. நான் சிறைச்சாலையில என்னுடைய தொல்லை தாங்காமல் என்னை சீக்கிரம் விடுதலை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றான். அம் "அப்படி என்னதான் செஞ்ச? என்ன தொல்ல குடுத்த?" அப்படின்னு கேட்கும் பொழுது, வெளியில வந்து எனக்கு நெறைய வேலை இருக்கு. என்ன சீக்கிரம் அனுப்புங்க. இல்லன்னா உங்கள்ல யாரையாவது நான் கொலை செய்துவிட்டு நானும் தற்கொலை செய்து கொள்வேன்" அப்படின்னு நான் மிரட்டினேன். ஆ மிரட்டலுக்கே என்ன வந்து விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, "உருட்டல், மிரட்டலைப் போல உற்ற துணை எதுவும் இல்லை உலகில்" அப்படின்றத வந்து அவன் நிக்கோலாய் சொல்வதாக கலைஞர் வந்து எழுதியிருப்பாரு. அத படிக்கும்பொழுது ரொம்ப ஒரு நடைமுறை வாழ்க்கையும் அதுல இருக்குல்ல. பல நேரங்கள்ல வந்து அந்த மிரட்டியே நெறைய பேர் நெறைய காரியங்கள வந்து சாதிச்சுப்பாங்க. இல்ல அவங்களுக்கு தேவையானத செஞ்சுட்டு போவாங்க. அத வந்து அந்த இடத்துல அவர் கோடிட்டு காட்டுறது ரொம்ப அழகா இருந்தது. அ அப்போ சிறையில வந்து ஏற்கனவே இவங்களுடைய இயக்கத்த செஞ்ச இன்னொரு தோழனும் இருக்கான். ஏற்கனவே அவனோட பேர நாம பார்த்திருக்கோம். பியோடர் மார்ஜின் அப்படின்றது. அப்ப அவன பத்தி கேட்கறாங்க. பியோடர் மார்ஜின் என்ன பண்றான் அப்படின்னு கேட்கும் பொழுது, அ உள்ள வந்து சுருண்டு கிடக்குறானா? இல்ல கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறானா? அப்படின்னு கேட்கறாங்க. கவிதைகள் தான் புரட்சிக்கு தேவையான கத்தி, கட்டாரி, துப்பாக்கி, தோட்டா என்பது அவன் நினைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அந்த உரையாடல்ல அ அது அப்படிதான் அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொன்னாலும், மறைமுகமா இந்த இடத்துல நாம படிக்கும் பொழுது என்ன தோணுதுன்னா, அதுதான் உண்மை இல்லையா? பல நேரங்கள்ல நெறைய இயக்கங்கள், புரட்சி இயக்கங்கள்லாம் மக்கள் கிட்ட ரொம்ப அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சென்றடைந்தது அப்படின்னா, கவிதைகளுக்கு அதுல மிகப்பெரிய பங்கு உண்டு. அப்ப அத ரொம்ப அழகா கலைஞர் எழுதியிருப்பாரு. "கவிதைகள் தான் புரட்சிக்கு தேவையான கத்தி, கட்டாரி, துப்பாக்கி, தோட்டா என்பது அவன் நினைப்பு." அப்படின்னு இந்த இடத்துல வந்து அந்த கதைக்குள்ள அவரு கொண்டு வந்துர்றாரு. அ அப்ப நிக்கோலாய் சொல்றான், நான் வந்து அ அவன் வந்து எப்ப பாரு கவிதை எழுதிட்டு இருக்கான்ல, அத பத்தி நான் ஒண்ணு சொல்றேன். "பீரங்கி முனையில் பியோடர் மார்ஜின் கவிதை பாடி உயிர் பிழைத்து விட முடியுமா?" அப்படின்னு கொஞ்சம் நக்கலா, நையாண்டியா கேட்கிறான். அ நிக்கோலாய் பேச்சு வந்து எப்பொழுதுமே அன்னைக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது. அப்ப அந்த இடத்துல வந்து அன்னை சொல்றா, "நீ வந்து புத்தியை தீட்ட கற்றுக்கொள்" அப்படின்னு அண்ணா சொன்னத வந்து கலைஞர் அந்த இடத்துல எழுதுறாரு. "பிறகு வேண்டுமானால் தேவைப்பட்டால் கத்தியை தீட்ட கற்றுக்கொள்ளலாம்" அப்படின்னு அன்னை சொல்றா. "கத்தியை தீட்ட முடியும். சில பேரை கண்டாலே கொன்றுவிட தோன்றுகிறது" என கொதித்தான். ஏன்னா அவனுக்கு எப்பவுமே வந்து ஒரு கோபம் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப பொறுமையா கையாள்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கும். இன்னும் வேகமா செயல்படணும், இன்னும் தீவிரமா செயல்படணும்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஆண்ட்ரியும், பாவேலும் அந்த எண்ணத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள். அ அப்போ
அம்மா வந்து கேட்கிறா, "உனக்கு ஏன் இவ்ளோ கோபம் வருது? ஏன் இவ்ளோ வெறித்தனமா நடந்துக்கிற?" அப்படின்னும் பொழுது, அந்த சிறைச்சாலையில இருக்கிறான்ல, ஆஜர் சிட்டை குமாஸ்தா அப்படின்னு அவன பத்தி சொல்றான். அப்ப ஆண்ட்ரி சொல்றான், "நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. எல்லார பத்தியும் நீ வந்து ஏன் இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லும் பொழுது, அம் அ எல்லார பற்றியும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, அவன் இசாய் கோர்போவ் அவன பத்தியும் சொல்றான். ஏன்னா அந்த இசாய் கோர்போவ் தான் இவனுடைய அப்பாவ வந்து திருடனாக்கியவன் அப்படின்றத நாம பல அத்தியாயங்களுக்கு முன்னர் பார்த்தோம். அவன் வந்து ஒரு ஒற்றன், கோள் சொல்லி அப்படின்னு அவன திட்டிக்கிட்டே இருப்பான் இசாய் கோர்போவ. அம் அப்ப வந்து ஆண்ட்ரியூ சொல்லுவான், "நீ வந்து எப்பவுமே ஒரு கொதி நிலையிலேயே இருக்க. உன்கிட்ட பேசுறதே வீண்" அப்படின்னு சொல்லுவான். அம் அப்போ அம் அ நிக்கோலாய் என்ன சொல்லுவான்னா, இல்ல ஆண்ட்ரி என்ன சொல்வான்னா, "நாம் இருவருமே முள்ளடர்ந்த பாதையில் நடக்கிறோம். இருவர் அல்ல, நாம் எல்லோருமே அந்த பாதையில் தான் நடக்கிறோம். ஆமாம் ஆன்டி, நாம் பாதை மாறி எப்பொழுதுதான் போருக்கு கிளம்புவது." அப்ப நிக்கோலாயோட எண்ணம் எப்பவுமே இப்படிதான் இருந்தது. நீங்க அறப்போர் பண்றீங்க, மக்கள் கிட்ட பேசுறேன்னு சொல்றீங்க, சிறைக்கு போறீங்க. எப்பதான் நீங்க போர் செய்வீங்கன்றது தான் அவனுடைய எண்ணமாக முதல்ல இருந்தே இருக்கு. அ அத வந்து நம்ம முதல்ல ஒரு அத்தியாயங்கள், சில அத்தியாயங்கள் பார்க்கும் பொழுதே பார்த்திருக்கோம். அம் அப்ப ஆண்ட்ரி சொல்றான், "நமது கரங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு முன்பு, நமது மூளையைத்தான் முதலில் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்." அப்ப நிக்கோலாய் சிரிக்கிறான். "நமது மூளை பலப்படுவதற்கு தேவையான ஓய்வை முதலில் வழங்குவோம். வாருங்கள் தூங்கப் போகலாம். வலிவை மூளைக்கு வழங்க அதுதான் வழி." அப்படின்னு அவன் விரக்தி அவனுக்கு. இவங்க நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. அவரவர் இடத்துக்கு அவரவர் சென்றனர் உறங்குவதற்காக. நிக்கோலாயும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து படுக்கிறான். அந்த இடம்தான் அடுக்களையின் முகப்பு அப்படின்னு கலைஞர் அந்த அத்தியாயத்த முடிக்கிறாரு. இப்ப அடுத்த அத்தியாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, அம் நிக்கோலாய்க்கு வந்து தூக்கமே வரல. அவன் வந்து எழுந்து உட்கார்ந்து பேசுறான். அம் ஆன்ட்ரி கிட்டயும், அம்மா கிட்டயும். என்ன பேசுறான்னா, "உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஓநாய் போல் என் உள்ளம் உருமி ஊளையிட்டுக் கொண்டுள்ளது" அப்படின்றான். அப்ப ஆண்ட்ரி சிரிச்சுக்கிட்டே, "அப்ப ஓநாய் இன்னும் தூங்கலையா?" அப்படின்னு அவன் தோள தட்டி அவன் கிட்ட வந்து உட்கார்றான். ஆ பாலரிஷ்ட நோய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நக்கலா சொல்றான். இது என்ன அது பாலரிஷ்ட நோய் அப்படின்னு நாம அப்படியே கொஞ்ச நேரம் கலைஞர் எழுதுறத படிச்சா நமக்கே புரியும். ஆண்ட்ரி வந்து நிக்கோலாய் கிட்ட சொல்றான். பாலரிஷ்ட நோய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, பலமுள்ளவனை அது எப்பொழுதும் பாதிப்பதில்லை. நம்மை எப்பொழுது வந்து பற்றும் தெரியுமா? நம்மை நாம் உணர்ந்து கொள்ளாத சமயம் பார்த்து, நம்மை வந்து அந்த நோய் நம்மையறியாது பற்றிக் கொள்ளும். நமக்குரிய இடம் எது? நாம் தகுதி என்னவென்று அறியாமல், நாட்டுக்குள், உலகத்திற்குள் நாம் தான் உயர்ந்த ரகம். நம்மைத்தான் திட்டமிட்டு எல்லோரும் எதிர்க்கிறார்கள் என நமைச்சல் ஒன்று நம் மனத்தில் பற்றும்போது, அந்த நோயும் பற்றிவிடும். இத வந்து நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கலாம் அந்த வரிகள. சில பேர் இருப்பாங்கல்ல, எல்லாருமே நம்மள தான் எதிர்க்கிறாங்க. நம் அ ந நாம செய்யறத தான் எல்லாரும் பார்க்குறாங்க. நமக்கு ஏன் இத்தன பிரச்சனை குடுக்குறாங்க? அப்படின்னு சில நேரங்கள்ல ஒரு கற்பனையாக கூட நாம நினைக்கிறது உண்டு. சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் நமக்கு வருது அப்படின்னா கூட, எப்பொழுதுமே அதுக்குள்ளேயே நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. நம்மள தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. நம்மள தான் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு. அது ரொம்ப அழகா கலைஞர் எழுதியிருக்கிறாரு. "நம்மைத்தான் திட்டமிட்டு எல்லோரும் எதிர்க்கிறார்கள் என நமைச்சல் ஒன்று நம் மனத்தில் பற்றும் பொழுது, அந்த நோயும் பற்றிவிடும்." அதான் ஆ பாலாரிஷ்ட நோய். "பாடாய்ப்படுத்தும் கடலை அளவு கூட" இது ரொம்ப அழகா இருக்கும் இது. "கடலை அளவு கூட வடிவமில்லாத நாம், கடலையே வம்புக்கு இழுப்போம்." அது அந்த வரிகள மட்டும் படிச்சு, படிச்சு ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு இருந்தேன் நானு. நம்ம வந்து ரொம்ப சின்னவங்க தான். ஆனா வந்து நம்மள பத்தி ரொம்ப சில நேரத்துல நம்மளே வந்து ஓவரா நெனச்சுக்கிட்டு, நம்மள வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு நெனச்சுட்டு போய் கடலையே வம்புக்கு இழுப்போம் அப்படின்றத ரொம்ப அழகா அத சொல்லியிருப்பாரு. கடலை அளவு கூட வடிவம் இல்லாத நாம் கடலையே வம்புக்கு இழுப்போம். அது அந்த நோயின் அடையாளம். கையிலே ஒரு சிறிய மணியை வைத்து ஒலித்து, அந்த ஒற்றை மணி ஓசை உலகம் முழுவதும் கேட்குமென அறைகூவல் விடுப்போம். அப்பொழுது ஆலயத்து பெரிய மணி அடிக்கத் தொடங்கும். நம் ஆணவம் அடங்கும். நிக்கோலாய், நீ மட்டுமல்ல, தனித்தியங்க முடியுமென தைரியம் பேசுகிற எவராயினும் அவர்கள் பாலாரிஷ்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்றே அறுதியிட்டு கூற முடியும். இப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, எனக்கு வந்து அந்த நார்சிசம் போல தான் அவரு வந்து அத சொல்றாரோ! அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அம் அவங்க தான் வந்து எங்களால எல்லாம் முடியும். யாருமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும் இல்லையா?
அவர்களை வந்து அவர்களே உணர ஆரம்பித்தால் தான் அந்த கொடிய நோயும் விலக ஆரம்பிக்கும். இல்லையேல் அந்த நோயின் கொடுமை அதிகரிக்கும், அந்த ஆளையும் சாய்க்கும். தனிமனித ஆணவம் எனும் தலைக்கணம் போக்கி ஒன்றுபட்டு ஒரே குரலில் முழக்கி ஒருமித்த கருத்துக்கு வலிமை சேர்த்து உழைப்போரின் உலகு இது என்ற உண்மைக்கு வெற்றி கிட்ட பணிபுரிவோம் அப்படின்னு நிக்கோலாய் சொல்றான். அப்ப அவனுடைய எண்ணம் அல்லது பாவேலினுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒன்றுபட்டு நின்று குரல் கொடுக்கணும். தனித்தனியா நான் வேலை செய்யறேன், நான் இதை போய் இவங்கள அடிக்கிறேன் அவங்கள அடிக்கிறேன் அப்படின்லாம் போகக்கூடாதுன்றதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அதுக்கு வந்து நிக்கோலாய் வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு புரியுது, ஆனா நான் அதை நம்பல அப்படின்னு சொல்லி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு தூங்கிடுறான். காலையில எழுந்துக்கும் பொழுது நிக்கோலாய் வந்து கண்ணாடிக்கு முன் நின்று அவனுடைய உருவத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்ப வந்து ஆண்ட்ரி வந்துட்டு உன்னுடைய அழகு வந்து ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றான். அழகு கோலமா, அகில உலகிலும் அவலட்சணத்தில் முதல் பரிசு எனக்கே தான் அப்படின்னு சொல்றான் நிக்கோலாய். உனக்கு வந்து அவலட்சணத்துல கூட முதல் பரிசு வேணும், அதிலும் கூட ஆணவம் தானான்னு ஆண்ட்ரி வந்து கேக்குறான். உனக்கு வந்து உன்னுடைய பாலாரிஷ்டம் அந்த நோய் இருக்குல்ல, அது தொலைய பல காலம் ஆகும் அப்படின்னு நிக்கோலாய் கிட்ட ஆண்ட்ரி மறுபடியும் சொல்றான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமென அந்த பெண்மணி சாஷா சொன்னாலே அப்படின்னு நிக்கோலாய் வந்து ஆண்ட்ரி கிட்ட சொல்லும் பொழுது, அவளா சொன்னாள் அப்படின்னு கேட்டுட்டு, அது பொருத்தமாக இல்லையே, அவள் மூக்கு மீன் பிடிக்கும் தூண்டில் போல, கன்னத்து எலும்புகளோ கத்திரிக்கோள் மாதிரி, முகம் இப்படி, ஆனால் நட்சத்திரம் போல் அவளின் அகம் ஜொலிக்கிறதே, அதனால்தான் உன்னிடம் அவள் உதிர்த்த மொழியை ஒப்பவில்லை நான் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றான். அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றத நம்மளால ஏத்துக்க முடியாது, அவ முகம் ஒன்னும் அவ்வளவு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காதே அப்படின்ற மாதிரி ஆண்ட்ரி வந்து அவங்கிட்ட சொல்லும் பொழுது, சாஷா போல இல்லாமல் எனக்கு அகம் முகம் இரண்டும் அழகு அப்படின்னு நிக்கோலாய் சொல்றான். அதுக்கு மறுபடியும் வந்து ஆண்ட்ரி சொல்றான், உனக்கு பாலாரிஷ்ட நோயே தான், உன்னால வந்து இதை வந்து தீர்க்கவே முடியாது உன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அப்போ வந்து ஆண்ட்ரியும் அங்கிருந்து அவசரமா வெளியில கிளம்புறான் நிலோம்னா கிட்ட விடை பெற்று விட்டு. நித்திய கடமை என ஏற்றுக்கொண்ட சாப்பாடு வியாபாரத்தை அவர்கள் முடிப்பதற்காக செல்கின்றார்கள். நித்திய கடமை அப்படின்னா அவ வந்து அதுதான் கடமை அப்படின்னு ஏத்துக்கிட்டா இல்லையா அந்த தாய். அதனால அந்த கடமைகளை முடிக்கணும்னா அந்த இடத்துல என்ன பொருள்படும்னா, அந்த துண்டறிக்கைகளை போய் கொடுக்கணும் அப்படின்ற அந்த நிலையில தான் அவ அந்த இடத்துக்கு போறா. அப்போ அங்க போகும்பொழுது அனைவரும் ஒரே விதமான உடை அணிந்திருக்கிறார்கள், எல்லாருமே ஒரே தொப்பி போட்டிருக்காங்க. ஆண்ட்ரியுடன் பேசிக்கொண்டே எல்லாருமே இருளில் மறைகிறார்கள். அதாவது இது வந்து அவளுடைய கற்பனையில தோன்றுகிறது. அவ வந்து போகணும் ஆலைக்கு, ஆனா அதுக்கு நடுவுல ஒரு கற்பனை வந்து தாய்க்கு வருகிறது. எல்லாருமே ஒரே உடை அணிந்திருக்கிறார்கள், தொப்பி போட்டிருக்காங்க, ஆண்டி கிட்ட பேசிக்கிட்டே போறாங்க, எல்லாருமே ரொம்ப சிரிச்சு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எல்லாருமே அவளுடைய மகனை போல வாலிப பருவத்தில் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் அவ நினைக்கிறா. அனைவருமே வந்து பாவேலை சுற்றி நிற்க வைத்து அவனை எதிரிகள் எவரும் பார்க்க முடியாதபடி மறைத்து நிற்கிறார்கள். அப்படியெல்லாம் அவளுடைய கற்பனை வந்து போயிட்டே இருக்கு. அப்ப வந்து ஆண்ட்ரி அந்த இடத்துல வந்து நிக்கிறான். என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல நான் வந்து கடவுளை தான் நினைச்சு துதிச்சுட்டு இருந்தேன். உன்னை போன்ற பாவேலை போன்ற பிள்ளைகள் வந்து ஒரு லட்சியத்துக்காக நீங்க போராடுறீங்க, நீங்க எல்லாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நானும் பாவேலும் இன்னும் பலரும் பாடுபடுவது கற்பனைகளை கல்லில் செதுக்கிடும் சரித்திரமாக சித்தரிக்கத்தான் தாயே அப்படின்னு அவன் சொல்றான். நீ வந்து இங்க வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்க கிளம்புங்க, நாங்க வந்து பாடுபடுறது எதுக்குன்னா கற்பனைகளை கல்லில் செதுக்கிடும் சரித்திரமாக சித்தரிக்கத்தான் அப்படின்னு, உன்னுடைய கற்பனையெல்லாம் நாங்க சரித்திரமா ஆக்குறதுக்கு தான் நாங்க பாடுபடுறோம், நீ வேணுனது போதும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த கிளம்புறத கலைஞர் எப்படி எழுதுறாருன்னா, புன்னகை கிளம்பியது இருவர் முகத்திலும், புறப்பட்டு சென்றன புயலும் தென்றலும் அப்படின்னு எழுதுறாரு. இதுல புயல் வந்து தாயினும் எடுத்துக்கலாம், தென்றல் ஆண்ட்ரினும் எடுத்துக்கலாம், இல்ல மாத்தியும் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே வந்து இந்த சமூகத்துக்காக போராடணும் அப்படின்ற அந்த எண்ணம் அதிகமா இருக்கு அப்படின்றதான் நாம இந்த தொடர் முழுதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்.
பகலும் இரவும் மாறி மாறி எண்ணற்ற தடவை எத்தனையோ வந்து போயின, பாவேல் மட்டும் வரவில்லை அப்படின்னு அடுத்த அத்தியாயத்துல தொடங்குறாரு. தாய்க்கு அதுதான் கவலையா இருக்கு. இந்த மகன் வந்து எப்பதான் வருவான்? இவ்ளோ நாட்கள் ஆகியும் அவன வந்து விடுதலை செய்யலையே அப்படின்னு. துண்டறிக்கைய வந்து தொடர்ந்து நிலோப்னா கொடுத்துக்கிட்டு தான் வரா. அவளுடைய வேலை என்னவா இருக்குன்னா, விழிப்புற்ற தொழிலாளரை தூங்காமல் பார்த்துக் கொள்வதுதான் அவளுடைய வேலை. பல நேரங்கள்ல வந்து அவள வந்து பரிசோதிக்கிறாங்க. ஏன்னா, அந்த ஆலைக்குள்ள போகும்பொழுது பரிசோதிக்கிறாங்க. ஆனாலும் ரொம்ப அழகா, திறமையா அவங்கள வந்து ஏமாற்றி, அவ வந்து அந்த அறிக்கைகள கொடுத்துட்டு தான் வரா. அம் அதேபோல சில நேரத்துல என்ன பண்ணுவா, வெள்ளிக்கிழமை தான் அறிக்கைகள் வருதுன்னு இவளா பரப்பி விட்டு, ஆனா வியாழக்கிழமையே கொடுத்து விட்டுருவா. அந்த மாதிரி ரொம்ப சமயோசிதமா நெறைய செயல்கள வந்து களப்பணியா அவ செஞ்சுகிட்டு வரா. அப்போ அவள வந்து சோதனை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட அப்ப வந்து எதுவுமே கிடைக்காது அவங்களுக்கு. அப்ப வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு முதியவளாக இருக்கக்கூடிய என்னை வந்து நீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமா அவங்க கிட்ட பேசுவா. அதிகார வர்க்கத்தையும், ஆலையார் ஆதிக்கத்தையும், போலீஸ் துறையினர், புலிவேஷ ஆட்டத்தையும் அட்டகாசமாய் சமாளித்துக் கொண்டு, ஆசை மகன் பாவேலின் இயக்கத்தை அன்னை நிலோவ்னா தன்னால் இயன்ற வரையில், தனக்கு தெரிந்த வரையில் ஆண்ட்ரியின் தார்மீக உதவியுடன் நடத்துகின்ற பணியில் பங்கேற்றுக் கொண்டிருந்தாள். அப்படின்னு கலைஞர் வந்து தாய் என்ன பண்றா அப்படின்ற அந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இப்ப வந்து ஆண்ட்ரியும் பாவேலும் அவங்களுடைய உறவு வந்து நண்பர்கள் அப்படின்றத தாண்டி அண்ணன் தம்பி உறவு போல அப்படின்றது தான் நம்ம அந்த படிக்கும் பொழுது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த தாய்க்கு வந்து 2 பேருமே பிள்ளைகள் போலதான் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வையும் கலைஞர் அடுத்தடுத்த வரிகள்ல எழுதிக்கிட்டே போறாரு. ஒரு நாள் வந்து ஒரு பெண் வருகிறாள். ஒரு பெண் வந்து என்ன கேட்கிறா அப்படின்னா, "ஆண்ட்ரி வந்து இருக்காரா?" அப்படின்னு கேட்டு நிலோவ்னா கிட்ட கேட்கிறா. வந்து கேட்டுட்டு, "வணக்கம் காம்ரேட்" அப்படின்னு ஆண்ட்ரிய பார்த்த உடனே சொல்லிட்டு, அவன்கிட்ட போயி ஒரு பொட்டலம் ஏதோ குடுக்கணும். அத வந்து குடுத்துட்டு, போகும்பொழுது "நான் வரேன் காம்ரேட்" அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த பெண் போகக்கூடிய அழகையே வந்து தாய் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு, அவ சொன்னா இல்லையா காம்ரேட் அப்படின்னு, அத தன்னுடைய வாய்க்குள் ஒரு முறை சொல்லிக் கொண்டாளாம். அப்போ மேரியா அந்த இடத்துல வரா. மேரியா வந்துட்டு, "இந்த கூட்டத்த பத்தி உனக்கு தெரியாதா? இந்த கூட்டம் வந்து தங்களை ஒருவரை வரை காம்ரேட் அப்படின்னு தான் சொல்லிப்பாங்க. இளம் பெண்கள் நகரத்திலிருந்து நாள்தோறும் இந்த மாதிரி காம்ரேட்ன்னு சொல்லிட்டு பல பேர் வராங்க. காம்ரேட்னா என்ன தெரியுமா? தோழராம், தோழியராம்." அ அப்படின்னு மேரியா சொல்லிட்டு, அந்த இடத்துல சாப்பாட்டு கூடைய வந்து குடுத்துட்டு, அவ கிளம்பி போறா. அ அன்னை வந்து வ பல அவளுடைய மனத்துல வந்து பல எண்ணங்கள் வந்து ஏற்படுது. அந்த பொண்ணு எவ்ளோ அழகா இருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். அழகு அப்படின்றத என்னவா அன்னை கருதுறா அப்படின்றத அடுத்தடுத்த வரிகள்ல கலைஞர் எழுதுறாரு. அவ ரொம்ப எளிமையா இருக்கா. கழுத்து, காது அப்படின்ற இடத்துலலாம் எந்த நகையுமே போடல. அ நகரிலிருந்து வருகின்ற இளைஞர்களானாலும், நாகரீக யுவதிகளானாலும், அவங்கள பார்த்தீங்கன்னா உடல்ல எந்த அலங்காரமோ, உள்ளத்தில் அகங்காரமோ ஒரு சிறிதுமின்றி ஓரணியில் திரளுவது கண்டு, அவளுடைய அன்னையினுடைய நெஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியில் துள்ளுகின்றது. அததான் அவ அழகு அப்படின்னு சொல்றா. இந்த பிள்ளைகள் வந்து ஆக்கப்பூர்வ வெற்றி காண வேண்டும் அப்படின்னு மனதார அவள் நினைக்கின்றாள். அவங்க வந்து ஒரு தியாக வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஏன்னா, எல்லோருமே வந்து ரொம்ப இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள். ரொம்ப வயதானவர்கள்லாம் கிடையாது. ஆனா, அந்த இளமை அப்படின்னு வரும்பொழுது, அந்த வயதிற்கே உண்டான எந்த கொண்டாட்டத்திலும் அவங்க ஈடுபடாம, இப்படி இந்த மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்க கிட்ட இருக்கு இல்லையா? அதுக்காக அவங்க வந்து ரொம்ப நீண்ட காலம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அவளுடைய மனது வந்து ஏங்குகிறது. உழைப்போர் சகல பிரிவினரையும் ஒரே சக்தியாக திரட்ட முடியுமா? அப்படின்னு அன்னைக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம், ஒரு ஐயம் அவளுடைய மனத்தில் எழுந்து கொண்டே இருக்கும். ஏன்னா, அ எல்லாருக்குமே என்ன வேணும்? ஒருவேளை உணவு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது மொத்த சமுதாயத்தின் முன்னேற்றம் பற்றி யார் வந்து கவலைப்படுறாங்க? அப்படின்றது அவளுடைய வருத்தமா இருந்தது. மனதார ஒரு சிலர் மட்டும் கவலைப்பட்டு மக்கள் சக்தியை ஒரு சேர திரட்டுவதும், சர்வஜன சமுதாயம் மலர்வதும், சகோதரத்துவ சகாப்தம் புலர்வதும் அறவே சாத்தியமில்லை என்று அந்த தாய் நினைத்து விடவில்லை. ஏன்னா, உலக வரலாற்று நம்ம பார்க்கும்பொழுது எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்கு. எல்லா மக்களுக்கும் ஒரே எண்ணம் போராடணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்ல. ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் தான் அனைத்து மக்களுக்குமாக போராடுறாங்க.
அப்போ அத வந்து நினைச்சு பார்க்கிறா தாய். புரட்சிகரமான இந்த புதிய நினைவுகளால். ஏன்னா அவளுடைய அ எண்ணங்கள் வந்து நாளுக்கு நாள் பக்குவப்பட்டு கொண்டே வருகிறது. நீங்க முதல் அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கணவனுக்கு பயந்து அவனுடைய அவன்கிட்ட அடி உதை வாங்கிக் கொண்டிருந்த ஒரு தாய் அவள். தன்னுடைய மகன் வந்து குடித்துட்டு வரும்பொழுது, "நீ இனிமேல் வந்து குடிக்கக் கூடாது" அப்படின்னு அவன்கிட்ட கண்ணீர் மல்க கேட்ட தாய் அவள். கொஞ்சம் கொஞ்சமா மகன் வந்து இந்த இயக்கத்துக்குள்ள ஈடுபட்டு, அந்த போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது, அவங்க கூட இருந்து இவங்க என்ன படிக்கிறாங்க? எத பத்தி படிக்கிறாங்க? அப்படின்னு அவ கேட்டுக்கிட்டு, தன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்குவப்படுத்திக்கிறா. நெறைய செய்திகள தெரிந்து கொள்கிறாள். படிக்கணுன்ற ஆவல் அவளுடைய மனசுல ஏற்படுது. அதேபோல அவங்களுடைய களப்பணிக்கு உதவுகின்றாள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய எண்ணங்கள் வந்து அந்த பரிணாம வளர்ச்சி அடைவதை அப்படியே நாம இந்த கவிதை நடையில கலைஞர் எழுதியிருக்க அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பார்த்துக்கிட்டே வரலாம். அப்ப அந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னும் பொழுது, அவகிட்ட பல எண்ணங்களை வந்து ஏற்படுத்துகிறது. இந்த மக்கள் அதாவது எல்லாருக்காகவும் எல்லோரும் போராடுகின்றார்களா? அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சிலர் தான் போராடுறாங்க. அதுக்கு இந்த எண்ணம். அதேபோல உழைப்போர் எல்லோரையும் ஒரே பிரிவுல நம்மளால கொண்டு வந்துர முடியுமா? இப்படி நெறைய எண்ணங்கள் அவளுக்குள் முகிழ்த்துக் கொண்டே இருக்கின்றன. அத வந்து கலைஞர் எழுதும் பொழுது, இந்த முயற்சியில் முகிழ்த்துள்ள மலர்களில் தான் ஒரு பழைய மலர் என்றெண்ணி பெருமையுற்றாள். அதாவது இவங்க பண்ணக்கூடிய முயற்சிகள், அந்த இளைஞர்கள் பண்ணக்கூடிய முயற்சியில் முகிழ்த்துள்ள மலர்களில் நான் வந்து ரொம்ப வயதானவள் அப்படின்ற மகிழ்ச்சி அவளுக்கு இருக்கு. அம் நாம வந்து வயதானவளாக இருந்தாலும் கூட, இவர்களுடைய பணி சிறக்க கண்டிப்பா இவங்களோட உறுதுணையா இருக்கணும், உதவணும் அப்படின்ற அந்த எண்ணமும் அவளிடையே இருக்கின்றது. அது வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிறா. நாம வந்து இவங்களுக்கு இறுதி வரை அ இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. கோழை வழி நம் வழி அல்ல. அதற்காக குறுக்கு வழி, கொலைவெறி வழி போவதற்கு நிக்கோலாய்க்கு மட்டுமல்ல, நாள்தோறும் நிறைந்து வரும் இக்கூட்டத்தில் யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை திட்டவட்டமாகவும், தெளிவாகவும் மன்பதைக்கு தெரிவித்துள்ள இயக்கம் என்று சிறையில் இருக்கும் பாவேலும், வெளியில் இருக்கும் ஆண்ட்ரியும் உறுதியுடன் இருந்தாலும், அதில் உள்ளத்தில் ஒரு நெருடலுடன் தான் நிக்கோலாயின் செயலும், பேச்சும் நித்தம் நித்தம் இருந்ததை உணர முடிந்தது. மறுபடியும் நிக்கோலாயோட பிரச்சனைக்கே வராங்க. ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். ஆண்ட்ரிக்கும், பாவேலுக்கும் எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குது. நிக்கோலாய்க்கு என்ன மாதிரியான மாறுபட்ட கருத்து அதுல இருக்கு அப்படின்னு. அப்போ அ வெளிநாடுகள்ல இருந்து புதிதாக பல பத்திரிகைகள் வந்திருக்கு. அத வந்து படித்து காட்டுவதற்கு அதிமுக்கிய தோழர்களை ஆண்ட்ரி வந்து அழைத்திருந்தான். நிக்கோலாயும் அழைத்திருந்தான். அவனும் வந்தான். வந்திருந்த முன்னணி நிர்வாகிகள் வந்து வெளிநாட்டு செய்திகள் குறித்து அவங்க வந்து விவாதங்களில் ஈடுபடுகின்றார்கள். மணிக்கணக்கில் கடுமையான விவாதங்கள் அவங்களோட நடத்தப்படுகிறது. நிக்கோலாய் வந்து ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தான். எதுவுமே பேசல. எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. அந்த விவாதங்கள்லாம் முடிஞ்ச உடனே. நிக்கோலாய், அன்னை, ஆன்ட்ரி இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப நிக்கோலாய் வந்து அம்மா கிட்டயும், அதாவது தாய்க்கிடமும், ஆன்ட்ரி கிட்டயும் பேசுறான். வெளிநாட்டு செய்திகள்லாம் கிடக்கட்டும். நம்முடைய உள்நாட்டுகள்லயே குற்றவாளிகள் இருக்காங்களே அப்படின்றான். அப்ப ஆன்ட்ரி கேட்கிறான், "எதிரிகள தானே நீ அப்படி சொல்ற?" "இல்ல, இல்ல நான் துரோகிகள சொல்றேன்" அப்படின்னு நிக்கோலாய் சொல்றான். அன்னைக்கு வந்து இவன் பேசுறது எப்பவுமே இவன் எடக்கு முடக்கமா பேசுறான் அப்படின்ற அந்த கோபம் இருக்கும் இல்லையா? நிக்கோலாய் வந்து நிக்கோலாய் உன்னை பற்றியும் அவன் அப்படிதான் சொன்னான் அப்படின்னு ஒரு பேர சொல்றான். யார் அவனுக்கே தெரிஞ்சிருது. என்ன பத்தி யார் துரோகி சொல்லியிருப்பா? இசாய். இசாய்ன்ற பேர நம்ம முந்தின அத்தியாயங்கள்ல பார்த்தோம். ஆ இப்பல்லாம் வந்து அவன் இசாய் என்ன பண்றான்னா, அ மின்ன கூட முதல் அத்தியாயங்கள்லாம் பார்க்கும்பொழுது, அவன் அந்த வீட்டு ஜன்னல் வழியா அடிக்கடி எட்டி பார்ப்பான். அப்படி அதாவது இங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பான் இல்லையா? அதே தான் அவன் இப்பவும் பண்றான் அப்படின்னு நிலோம்னா சொல்றா. ஆ இன்னுமா அவன் அதுதான் பண்றானா? அப்படின்னு நிக்கோலாய்க்கு வந்து கோபம் வருகிறது. அவன் அங்கருந்து ரொம்ப வேகமா போறான். இசை பற்றி நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு அ அன்னைக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிடுது. இவன்கிட்ட சொல்லியிருக்க கூடாதோ! இவன் எப்பவுமே கோபக்காரனா இருக்கிறானே! இப்ப வேகமா வெளியில வேற புறப்பட்டு போயிருக்கான் அப்படின்னு ஆன்டி கிட்ட சொல்றான். நான் சொல்லியிருக்க கூடாதோ! அப்படின்னு. அதுக்கு ஆன்டி சொல்றான், அதுக்கெல்லாம் பயந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஈக்களை விழுங்கி விட்டவர்கள் அவைகளை வாந்தி எடுத்து கக்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு ஆன்ட்ரி சொல்றான். அ இதோட 22வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அப்புறம் 23வது அத்தியாயத்துல என்ன சொல்றாரு அப்டின்னா, அ ஆண்ட்ரிக்கு வந்து வேல போயிருந்தது இல்லையா? அவன கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனா மீண்டும் அவனுக்கு அங்கே வேலை கிடைத்து விடுகிறது. அ ஆனால் நிக்கோலாய்க்கு தான் மறுபடியும் வேலை கிடைக்கல. ஆனா அதற்காக அவன் சோம்பேறியா இல்லாம அவன் என்ன பண்றான்? விறகு, மரங்கள்,
இதெல்லாம் வெட்டி ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த வியாபாரியிடம் வேலையில சேர்ந்து அவன் உழைச்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்ப ஒரு நாள் சாலையில போயிட்டு இருக்கும் பொழுது, அம் அத வந்து கலைஞர் எழுதுறாரு. ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வரிகள். "சாலையில் ஒரு நாள் சந்திப்பு முனையொன்றில் கருத்த நோஞ்சான் குதிரை 2 கண்களை மிரள விழித்தவாறு தோன்றின. அவற்றின் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. குதிரைகளைத் தொடர்ந்து மரப்பலகை குவித்திருந்த வண்டி நகர்ந்தது. நின்று நின்று திணறிச் சென்ற வண்டியை ஒட்டி சவுக்கை நொடித்துக் கொண்டு நிக்கோலாய் வந்தான். அவன் குதிரைகளை அடித்து விரட்டுகிற அட்டகாசத்தை அந்த மக்கள் வந்து ரொம்ப அச்சத்தோடு பாக்குறாங்க. இப்படி வந்து வாயில்லாத ஜீவன போய் வதைக்கிறானே அப்படின்ற அந்த பேச்சுகள் வந்து அங்க கேட்டுக்கிட்டே இருந்தது. அ அப்போ அந்த இடத்துல நிலோம்னா வரா. "என்ன உனக்கு புது வேலை கிடைச்சிருக்கா?" அப்படின்னும் பொழுது, அ அவன் சொல்றான், "அ ஆமா. அ எனக்கு புது உத்தியோகமா?" அப்படின்னும் பொழுது, "குதிரை வண்டி பழைய உத்தியோகம் தான்." அது ஏன் குதிரை வண்டி பழைய உத்தியோகம் தான் சொல்றான்னா, ஏன்னா அவன் ஏற்கனவே ஆலையிலலாம் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஏன் குதிரை வண்டி பழைய உத்தியோகம் அப்படின்னு இவன் சொல்றான்? அப்படின்னு தாய்க்கு வந்து ஒரு கேள்விக்குறி வருது. அதுக்கு வந்து அவன் சொல்றான், "கழுதை தான் உழைப்பின் சின்னம். அதை பூட்டி ஓட்டினால் தான் அது புதிய உத்தியோகம்." எல்லாருமே குதிரைய ஓட்டி தானே வண்டியில ஓட்டுறாங்க. இது எப்படி புது உத்தியோகமா இருக்கும்? அப்படின்னு ஒரு நையாண்டியோட அவன் சொல்றான். கழுதைய ஓட்டுனா தான் அது புது உத்தியோகம் அப்படின்றான். இந்த இவன் எப்பவுமே இந்த வேடிக்கையா பேசுறத கேட்டு தாய்க்கு வந்து ரொம்ப சிரிப்பு வருகிறது. அப்ப அந்த இடத்துல வந்து நிக்கோலாய் சொல்றான், "நீ சிரிச்சது போதும். நீ வீட்ல போய் கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு மிச்சம் வை" அப்படின்றான். இவளுக்கு புரியவே இல்ல. எதுக்கு நான் வீட்ல போய் சிரிக்கணும்? அம் எதுக்கு அப்படி சொல்றான்? அப்படின்னு நெனச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறா. இவன் ஏதோ சொல்றான். அத வந்து வீட்டுக்கு போய் பார்த்தா தான் புரியும் அப்படின்றதுனால, அவ ரொம்ப வேகமா போறா. அத வந்து கலைஞர் என்ன எழுதுறாருன்னா, "வீடு நோக்கி விரைந்து சென்றாள் நிலோம்னா. வினாடி முள் போல வேகமாய் வீட்டுக்கு சென்றவள், அடி வைப்பது தெரியாமல் சின்ன முள் போல வாசலில் மெல்ல நுழைந்து உள்ளே போனாள்." அ எப்படி வினாடி முள் வேகமா போகுமோ, அது போல வேகமா போனா. ஆனா, வீட்ல வந்து சத்தம் போடாம உள்ள நுழையணும் அப்படின்றதுக்காக கலைஞரை பயன்படுத்தக்கூடிய அந்த உவமை வந்து, சின்ன முள் போல வாசலில் மெல்ல நுழைந்து உள்ளே போனாள். அப்ப 2 பேர் பேசிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. அ அவளுடைய கண்களால் அவளால நம்பவே முடியல. அங்க வந்து பாவேல் வந்து விடுதலையாகி இருந்தான். அப்போ அத அ அந்த கலைஞர் வந்து எழுதுறாரு, "ஒரு வைகறை பொழுதில் ஒரு பொருளை பார்க்க விழிகளை கசக்கி கூர்மையாக்கிக் கொள்வது போல அவளும் செய்து கொண்டாள்." வெறும் கண்களை கசக்கி அ அ பார்த்தாள் அப்படின்றத விட, அந்த இடத்துல ஒரு வைகறை பொழுதில் ஒரு பொருளை பார்க்க விழிகளை கசக்கி கூர்மையாக்கிக் கொள்வது போல அவளும் செய்து கொண்டாள்ன்னு ரொம்ப அழகா அந்த வரிகள் இருக்கும். ஆம், இன்னொரு இடத்துல எழுதுறாரு. "நடுக்காட்டுல விடப்பட்ட நாயகி வந்து நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நிலோவனாக்கு தோணுச்சு" அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஏன்னா தன்னுடைய மகனை பார்த்த ஒரு மகிழ்ச்சி. அப்ப பாவேல் கிட்ட கேட்கிறா, "எப்ப வந்து நீ விடுதலையான?" அப்படின்றத எப்படி கேட்கிறா? ஒரு தாய் வந்து மகன பல நாட்களுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு பிறகு பார்க்கிறா. அத கலைஞர் எழுதக்கூடிய அந்த வரிகள் ரொம்ப அருமையா இருக்கும். "நாடி நரம்பு அத்தனையும் அதிரக் கேட்டாள்." அ அத அத நீங்க படிக்கும் பொழுதே ஒரு தாய் வந்து எப்படி வந்து தன்னுடைய மகன பார்த்து கேட்டிருப்பா அப்படின்றத நம்மால உணர முடியும். கொஞ்சம் குரல் உயர்த்தி, அதே நேரத்துல கொஞ்சம் அழுகை கலந்து அ கேட்டிருப்பா அப்படின்றத நம்மால கற்பனை செய்து கொள்ள செய்து பார்த்துக் கொள்ள முடியும். அப்ப பாவேலினுடைய உதடுகளும் அப்படியே வந்து துடிக்குது. ஏன்னா அவனுக்குமே வந்து கண்கள் எல்லாம் கலங்குது. அப்போ அம்மாவும், பிள்ளையும் ரொம்ப நேரம் பேசிக்கல. அ அந்த தாயினுடைய விரல்கள் வந்து நடுங்குது. அத தன்னுடைய கரங்களால் அழுத்தி பிடித்துக் கொள்கிறான் அவன் பாவேல். அப்போ பாவேல், பாவேல் அப்படின்னு மீண்டும், மீண்டும் இது ஒரு தாயின் புலம்பலா? இல்லை. கூட்டுக்கு வெளியே தன் குஞ்சைக் கண்ட ஒரு புள்ளின் கீதம். புன்னகை தவழ குவியும் இதழ்கள் புல்லாங்குழலில் வெளிப்படுத்தும் நாதம். எப்பவுமே போல கலைஞருடைய வரிகள் தான் இந்த இடத்துல வந்து உங்கள அந்த காவியத்துக்குள்ள அப்படியே அழைத்து கொண்டு போகும். கதையினுடைய போக்கு ஒரு பக்கத்துல இருக்கு அப்படின்னா கூட, ஒவ்வொரு இடத்திலும் அந்த தாயினுடைய உணர்வுகளை அவர் சொல்லும் பொழுது, அவ்வளவு அழகான உவமைகள வந்து கலைஞர் கையாள்வாரு. ஒரு தாயின் புலம்பல் கிடையாது. ஏன்னா, அவ பாவேல் பாவேல்ன்னு அவளுடைய மனது துடித்துக் கொண்டே இருக்குது இல்லையா? தன்னுடைய மகனை நினைத்து. அது ஒரு தாயின் புலம்பல் அப்படின்றத தாண்டி, கூட்டுக்கு வெளியே தன் குஞ்சை கண்ட ஒரு புள்ளின் கீதம் அப்படின்னு ரொம்ப அழகா அ சொல்றாரு. ஒரு
பறவை வந்து தன்னுடைய குஞ்ச வந்து பார்க்கும் பொழுது அந்த கூடுக்குள்ள இல்ல, அது வெளியில எங்கேயோ தொலைஞ்சிருச்சோ அப்படின்னு பார்த்து கடைசியில அது வெளியில இருக்கும் இல்லையா? அப்ப அந்த தாய் பறவைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பரவால்ல இது இங்க தான் இருக்கு அப்படின்னு. அத வந்து உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அந்த மகிழ்ச்சி அந்த தாய்க்கு எப்படி இருக்குன்றத அத ரொம்ப அழகா அந்த வரிகள்ல வந்து வெளிப்படுத்துறாரு கலைஞர். அத தாண்டி புன்னகை தவழ குவியும் இதழ்கள் புல்லாங்குழலில் வெளிப்படுத்தும் நாதம். உனக்கு வந்து எவ்வளவு சங்கடம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றான். பிறப்பதற்கு முன்பு குழந்தையின் நலத்துக்காக தாய் வந்து மருந்து சாப்பிடுவா. மன்னிக்கணும். இத வந்து பாவேல் சொல்றான். அதாவது பிறக்கறதுக்கு முன்னாடி குழந்தை நல்லா பிறக்கணுன்றதுக்காக மருந்து சாப்பிடுவாங்க. நான் பிறந்த பிறகும் எனக்காக உனக்கு பிடிக்காத கசப்பு மருந்து சாப்பிட்டுருக்கிற நீ. அ ஒத்து வராத கருத்துள்ள பாட்டுக்கு நீ ஒத்து வந்து குரல் கொடுத்திருக்கிறாய். பின்னர் அந்த கருத்துள்ள பாட்டையே மெட்டமைத்து இந்த பிள்ளைக்காக நீ பாடியிருக்கிறாய். பாவேலுக்கு அதுதான் ரொம்பவே மகிழ்ச்சி. தன்னுடைய தாய் நம்ம வந்து சிறையில இருந்த பொழுதும், தான் விட்டு சென்ற பணியை விடாமல் செய்திருக்கிறாள் அப்படின்றது தான் அவனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. அ அப்ப வந்து ஆண்ட்ரி சொல்றான், "பாடியிருக்கிறாய் அல்ல பாவேல், இப்போதும் பாடிக்கொண்டிருக்கிறார்" அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றான். அப்ப வந்து ம் ஸ் அம் இவ தாய் சொல்றா, "சரி வா சாப்பிடலாம்" அப்படின்னு பாஷான் தானே அவன் தன்னுடைய மகனை அழைப்பாள். "சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல எனக்கு வந்து "நீ வந்து சிறையில சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்கிறா. "இல்ல, இல்ல நான் சாப்பிடல. இந்த செய்தி கிடைத்தவுடன் எனக்கு தண்ணீர் கூட இறங்கல" அப்படின்னு சொல்லி அ பாவேல் வந்து சிரிக்கிறான். அம் அப்போ சிறையில் வந்து அந்த ஏற்கனவே அந்த கவிஞர் பியோடார் பத்தி நம்ம சொன்னோம்ல. அ அவன பத்தி கேட்கறாங்க மறுபடியும். அவன் சிறையில ஒழுங்கா இருக்கிறானா? கவிதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருப்பான் அப்படின்றத நம்ம அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல பார்த்தோம். அ அப்ப வந்து அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்பொழுது, அவனையும் விரைவில் விட்டு விடுவார்கள். அம் நம்ம அந்த சிறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குமாஸ்தா கூட தான் நிக்கோலாய்க்கும் பிரச்சனை. அந்த ஆஜர் சிட்டை குமாஸ்தா, இசாய். அவன் வந்து ஒரு சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி என்ன சொல்லுவான் அப்படின்றதுல தான் விடுதலையாவதும், அங்கேயே கிடந்து அந்த கவிஞர் சாவதும் இருக்கு அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றான். இசாயை பற்றி தான் எனக்கு கவலை. இந்த நிக்கோலாய் அவனை என்ன செய்வானோ அப்படின்னு தாய் வந்து மீண்டும் வருத்தப்படுகிறாள். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரி வந்து இறைவன் அப்படின்னு தொடங்குறான். அ ஆண்ட்ரி வந்து இறைவன் அப்படின்ற அந்த பேர ஆரம்பிச்ச உடனேயே, அ எனக்கு தெரியும் அத பத்தி அப்படின்றான். நம்ம வந்து சென்ற அத்தியாயங்கள்ல போன வாரம் பார்த்தோம். இறைவன் வந்து என்ன பண்றான்னா, நான் வந்து அ உழவர்களுக்காக சென்று போராடப் போகின்றேன். நீங்க வந்து ஆலை தொழிலாளர்களுக்காக போராடுறீங்க. இவங்களுக்காக போராடுறதெல்லாம் வீண். நான் வந்து அவங்களுக்காக போராடப் போறேன் அப்படின்னு போறான். அப்ப கூட கலைஞர் அவருடைய வரிகள் எழுதியிருப்பார். இந்த மாரி தொழிலாளர்கள பிரித்து பார்ப்பது என்பது, நாம எதற்காக போராடுகிறோமோ, யாரை எதிர்த்து போராடுகிறோமோ, அதுக்கு வந்து ரொம்ப முன்னோக்கி நம்மால போகவே முடியாது. அது நம்மள பின்னோக்கி தான் இழுத்துட்டு வரும். ஏன்னா, ஒற்றுமை இல்லை தொழிலாளர்களுக்குள். அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம் சென்ற பகுதிகள்ல. அப்ப பாவேலுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இறைவன் வந்து அம் உழவர்களுக்காக நான் போராட போகிறேன் அப்படின்னு போயிருக்கான்னு. அதுதான் பாவேல் சொல்றான். நான் இருந்தா அவன போக விட்டுருக்க மாட்டேன். அ அப்ப ஆண்ட்ரி சொல்றான், "மூஜிக் எனப்படும் விவசாயிகளை இந்த மூடன் இறைவன் போய் திருத்திவிடப் போகிறானாம். விவசாயிகளால் என்ன பயன் விளையப் போகிறது? உழவர்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு, தொழிலாளர் வர்க்கம் தான் ரத்த நாளம்." இப்படி வந்து ஆண்ட்ரிக்கும், பாவேலுக்கும் விவாதம் போயிட்டே இருக்கு. அப்போ அன்னை வந்து குறுக்கிட்டு, மனிதன் உயிர் வாழ 2மே தானே வேணும். ரத்த நாளமும் வேணும், முதுகெலும்பும் வேணும். அதனால பிரித்து பார்க்க வேண்டாமே!" அ அப்படின்னு சொல்றா. அப்ப பாவேல் கேட்கிறான் அம்மா கிட்ட, "நீ படிக்க தொடங்கி இருக்கிறாமே?" அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா நம்ம போன மாதம் பார்க்கும்பொழுது பார்த்தோம், அம்மா வந்து எழுத்து கூட்டி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறா அப்படின்னு. யார் உனக்கு சொன்னது அப்படின்னும் பொழுது, அன்னை படித்தால் அது அனைத்துலக செய்தி அல்லவா? அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள சிரித்துக் கொள்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்போ வசந்த காலம் வந்தது, வறியோர் வாழ்வில் அல்ல, இயற்கை மாறுதலால் ரஷ்ய பூமியில் அப்படின்னு கலைஞர் 24வது அத்தியாயத்த தொடங்குறார். ரஷ்யால வந்து அந்த வசந்த காலம், அதாவது இளவேனிற் காலமாக இருக்கட்டும், பனிக்காலம் இந்த ஒவ்வொரு பருவ காலமும் வந்து நன்றாகவே வந்து தெரியும். இப்போ அ பெரும்பாலும் தமிழ் நிலத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த டிஸ்டிங்டிவ் சீசன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு பெருசா நாம வந்து அறிஞ்சிருக்க மாட்டோம் இல்லையா? ஆனா வெளிநாடுகள்ல பார்க்கும் பொழுது, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் அவங்களுக்கு அந்த இளவேனிற் காலம் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த பறவைகளுடைய ஒலியாக இருக்கட்டும். ஏன்னா, அவங்களுக்கு ஃபுல்லா அந்த பனி இருக்கும். பனிக்கு அப்புறம்
கொஞ்சம் கொஞ்சமா அந்த இளவேநீர் காலம் வருகின்ற பொழுது அது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். அத பத்தி கலைஞர் ரொம்ப அழகா எழுதுறாரு. "வீடுகளிலும், மேடுகளிலும், மலை முகடுகளிலும் படிந்திருந்த பனிப்பாறைகள் உருகி வழிந்தோடத் தொடங்கின. கதிரொளியை அடிக்கடி காண முடிந்தது. உழைக்கும் மக்களை உற்சாகப்படுத்தியும், இயற்கையை போற்றியும், உரிமைகளுக்கு போர்க்குரல் எழுப்பியும், உத்வேகம் அளிக்கும் மேதின விழாவும் வருகிற காலம் அக்காலம்." அப்ப அந்த இளவேனில் காலம் அப்படின்றது வெறும் பருவத்துக்கு மட்டும் கிடையாது. இந்த உழைக்கக்கூடிய மக்களுக்கும் மேதின விழாவாக அது வருகிறது. அப்ப அதை எப்படி சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னா, ஆண்ட்ரியும், பாவேலும் அவர்களுடைய குழுவினரும் அடிக்கடி பேசிக்கிறாங்க. பியோடர் மார்ஜின், யாக்கோவ் சோமா, சமாய்லோ, வாசிலி குசேவ், ட்ரிகுனாவ் இந்த தோழர்கள் அந்த குழுவில் கூறிய கருத்து அப்படின்றது எல்லாம் என்ன அப்படின்னு தொகுத்து பார்த்தீங்கன்னா, ஆயுதம் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்றதுதான். ஆனா ஆண்ட்ரி, பாவேல், சோமோ இவங்க யாருமே அந்த ஆயுதம் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவதில இவங்களுக்கு விருப்பமே கிடையாது. அதனால 2 குழுவினருக்கும் மிகப்பெரிய விவாதம் நடக்குது. அப்ப ஈகோர் வந்து தலையிட்டு என்ன சொல்றான்னா, அ "என் காலணிகள் பழசாகி கிழிந்து தேய்ந்து போய்விட்டன. அவைகளை நான் வீசி எறிந்துவிட்டு புதிய காலணிகள் அணியப் போகிறேன். அவற்றை ஆயுதங்களாக கருதிக் கொள்வேன். போராட முனைவதை விட போராடி பழைய சமுதாயம் திருத்துதல் என்பதை விடுத்து புதிய சமுதாயம் படைப்பதே புத்திசாலித்தனம்" என்று ஈகோர் அந்த இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஆயுத போராட்டமோ, ஆர்ப்பாட்டமோ கூடாது என்பதற்கு அவன் சொன்ன உதாரணம் அன்னைக்கு வந்தும் பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க பேசும்பொழுது அந்த வரிகள்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்பொழுது பாவேல் என்ன சொல்றான்னா, "சிரித்து சிரித்து எந்த மனிதன் பேசுகிறானோ, அவன் நெஞ்சில் நிரம்ப வேதனை இருக்கும்" என்று. நாம இத வந்து படிச்சிருக்கோம். அம் அ சார்லி சாப்ளின பத்தி படிக்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் படிக்கும் பொழுது கூட இத படிச்சிருக்கோம் இல்லையா? எவ்வளவு சிரிக்க வைக்கிறாரோ, அதுக்கு பின்னாடி அவ்வளவு வந்து அவருடைய வாழ்க்கையில நெறைய போராட்டங்களை அவர் பார்த்திருக்கிறார் அப்படின்றத படிச்சிருக்கோம். அப்ப அத வந்து பாவேலுடைய வரிகளாக கலைஞர் எழுதுகிறார். யாருக்கு வந்து ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுறாங்களோ, அவங்க மனசுக்குள்ள நெறைய வேதனை இருக்கும். வேறொரு நகரத்து சிறையிலிருந்து நட்டாஷாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. நட்டாஷா, ஆண்ட்ரி இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பற்று இருக்கு அப்படின்றத நாம பல அத்தியாயங்களுக்கு முன்பே பார்த்தோம். மேதின விழாவை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த குழுல வந்து சாஷாவும் இருக்கிறதுனால, அவளும் அடிக்கடி வந்து போறா. அப்போ ஒரு நாள் வந்து குழுல உரையாடி விட்டு சாஷா வெளியில போறா. அம் அ பாவேலும் வெளியில போறான். அப்போ சாஷா வந்து கேட்கிறா அவன்கிட்ட. அப்ப வந்து அவங்க நெனச்சுக்கிறாங்க, அவங்க தனியா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அன்னை வந்து அந்த ஜன்னலோர கதவு கிட்ட நின்னு இவங்க இவங்க பேசுறது வந்து அவளுக்கு காதுல விழுது. "அ மேதின கொடிய வந்து நீ தான் தூக்கிட்டு போறியா பாவேல்?" அப்படின்னு சாஷா கேட்கிறா. "அ ஆமா நான் தான் தூக்கிட்டு போறேன். அதுல என்ன? நீ வந்து ரொம்ப பெருமைப்படணும் அதுக்கு" அப்படின்னு சொல்லும் பொழுது, அம் அவ சொல்றா, "மறுபடியும் உன்ன சிறையில அடைச்சுருவாங்க பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்கும் பொழுது, "அம் நமக்காகவே சிறை கட்டப்பட்டது என்று நாம் நம்புவது தவறல்லவே" அப்படின்னு பாவேல் சொல்றான். குற்றவாளிகளுக்காக கட்டியது. அங்கு கொடி தூக்கியவர்களை கூட அடைப்பார்கள். கொடி தூக்குவது குற்றம் என்றால், நானும் அந்த குற்றவாளியாவது நியாயம் தானே!" அ அப்ப வந்து சாஷா சொல்றா, "இந்த பொறுப்ப வேற யார்கிட்டயாவது குடுத்துறலாம்ல" அப்படின்றா. "என் தலையை வெட்டிவிட்டு வேறு தலை வாங்கி ஒட்டிக் கொள்வதா?" அப்படின்னு அவன் கேட்கிறான். "அப்ப நீ என்னதான் பண்ண போற?" அப்படின்னு சாஷா கேட்கும்போது, "நான் அதே தான் உன்கிட்ட கேட்கிறேன்" அப்படின்னு சொல்றா அவ. நல்லா சிந்திச்சு பாரு. ஆண்ட்ரிக்கும் உனக்கும் மக்கள் கிட்ட நெறைய செல்வாக்கு இருக்கு. மே தினத்தில் நீங்க கொடி தாங்கி சிறை சென்றால், வெளியில இருந்து யாரு வந்து போராடுறது மறுபடியும் அப்படின்னு. நான் எடுத்த முடிவ மாத்துறதா இல்ல அப்படின்னு சொல்றான். நான் விரும்பி கேட்கிறேன், அப்ப கூட மாத்திக்க மாட்டியான்னா, நீ என்னை வெறுத்தால் கூட இதுதான் முடிவு அப்படின்றான். ஒருவேளை உன்ன வெகு காலத்துக்கு நாடு கடத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ஏன்னா ரஷ்யால அந்த ஒரு தண்டனையும் அவங்க குடுத்தாங்க. சைபீரியாவுக்கு நாடு கடத்திருவாங்க. அப்போ அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லும் பொழுது, கடத்தப்படும் நாட்டில் கூட நான் என்னுடைய கடமையை தொடருவேன் அப்படின்னு சொல்றான். சாஷாக்கு இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவ தழுதழுத்த குரலில் சரி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய்விடுகிறாள். ஆனா தாய் வந்து இவங்களுடைய உரையாடலை கேட்டுவிட்டு அவளுக்கு மனது வந்து மறுபடியும் பதபதைக்குது. இவன் மறுபடியும் சிறைக்கு போயிடுவான் தன்னுடைய மகன் அப்படின்றத நினைக்கும் போதே அவளுக்கு அந்த சோகம் வந்து வருகிறது. மேதின விழா ஊர்வலம் நான் தான் கொடி பிடித்து தலைமையேற்று நடத்துகிறேன். இது தாய்க்கு தானே பெருமைன்னு அம்மா அவன்கிட்ட வந்து கேட்கிறா, "நீ போறியா? மேதின விழா பற்றின்னு" கேட்கிறா. உடனே அவன் சொல்லிடுறான். அவனுக்கு புரிஞ்சிருது. அம்மா வந்து கேட்டிருக்கா நம்ம சாஷா கிட்ட பேசினது அப்படின்ட்டு அவனே சொல்லிடுறான்.
அப்போ ஆமா, ஆமா எனக்கு பெருமை தான் அப்படின்னு தன்னுடைய கண்ணீர வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு அவ சொல்றா. அப்போ பாவேல் சொல்றான், சாவை நாடிச் செல்லும் மைந்தர்களை சந்தோஷமாக வழியனுப்பும் தாய்மார்கள் எப்பொழுது தோன்றுவார்களோ? அப்படின்னு அவன் கேட்கிறான். அ உடனே வந்து தாய் வந்து அவனுடைய கைகளை பற்றிக்கொண்டு, நான் எதுவுமே சொல்லல. உன்னுடைய வழியில் குறுக்கிடவில்லை. ஆனா எனக்கு வேதனையா இருக்கு. அத நான் வெளிப்படுத்துறேன். அதுக்கு ஏன் வந்து உன்னுடைய சொற்கள் வந்து இவ்வளவு கூர்மையா வருது? அப்படின்னு அவ கேட்கிறா. ஒரு மனிதனை சுதந்திரமாக வாழ விடாமல் தடுக்கிறது தாய்ப்பாசம் அப்படின்னு பாவேல் எழுதுறதா சொல்றதா கலைஞர் எழுதுறாரு. அப்ப வந்து தாய் சொல்றா, அப்படி சொல்லாத பாஷா. உன் தோழர்களுக்காக நீ அதை செய்தே தீர வேண்டும். யாருக்காகவும் இல்லை, எனக்காகவே தான், என் மனசாட்சிக்காகவே." அப்படின்னு சொல்றா தாய். "நீ வந்து தாராளமா நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அத செய்." அப்படின்னு. அப்ப வந்து ஆண்ட்ரி சொல்றான், "நீ ஏன் அம்மாவ வந்து எப்ப பாரு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லும்பொழுது, "ஆமா நீ உபதேசம் செய்ய வந்துட்டியா?" அப்படின்னு ஆண்ட்ரி கிட்ட அவன் கோபமா பேசுறான். நாம எல்லாரும் சேர்ந்து தானே இந்த வேலை பார்க்கிறோம். அம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அம் விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. நமது துன்பமும் வேறு, இன்பமும் வேறு அப்படின்னு அம்மா சொல்றா. ஏன்னா, நாம வந்து போற பாதை அப்படின்றது ரொம்ப பல பிரச்சனைகள் நிறைந்த பாதை. அப்போ மற்ற சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்பம், துன்பத்துல இருந்து நமக்கு வேறுபட்ட இன்பம், துன்பம் தான் அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னு தாய்க்கு வந்து ஒரு பழைய நினைவும் வருது. அவளுடைய திருமணத்தின் போது அவங்க அப்பா வந்து அவகிட்ட அறிவுரையாக சொன்னது என்னன்னா, "முகத்தை கோணுவதால் எந்த பயனும் இல்லை. சந்தர்ப்பம் ஒரு முறை தான் வரும். முட்டாள்தனமாக ஒருவன் உன்னை மணம் புரிய வந்தால், உடனே அவனை மணக்க ஒப்புக்கொள். பிறகு குழந்தைகள் உனக்கு மனச்சுமைதான்." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. அந்த சொற்கள் வந்து நிலோம்னா மனத்தில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆனா இப்ப மகன் வந்து அவனுக்கு சுமையா இல்ல, சுவையாகத்தான் இருந்தான் அப்படின்னு கலைஞர் வந்து அந்த அத்தியாயத்த நிறைவு செய்கிறார். அப்போ அன்னை வந்து சொல்றா, "வாங்க எல்லாரும் போய் தேநீர் அருந்தலாம்" அப்படின்னு சொல்றா. இதோட 24வது அத்தியாயம் நிறைவடைகின்றது. அடுத்த மாதம் 25வது அத்தியாயத்துல இருந்து நாம பார்க்கலாம். இந்த வாய்ப்பை வழங்கிய பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்திற்கு நன்றி. நன்றி தோழர். தோழர்கள் வேற யாருக்காச்சும் இதை பற்றி கருத்துகள் இருந்தால் பகிர்ந்துக்கலாம். நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை நான் ஸ்பீக்கராக மாற்றி விடுறோம். தோழர், எனக்கு ஒரு கருத்து இருக்கு அதில். நீங்கள் அந்த கலைஞர் ஒரு இடத்துல கடலை அளவு கூட இல்லாத அவன் கடலை கூட எதிர்க்க துணிவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓமை ஒன்று சொன்னதா சொன்னீங்க. அந்த இடத்துல எனக்கு என்ன யோசனை வந்ததுன்னா, இங்க அமெரிக்கால வந்துட்டு அந்த பீனட்டுங்கிற வார்த்தைய அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ண பத்தி ரொம்ப சிறுமையா சொல்றப்ப யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அ பீனட் அப்படிங்கிற மாரி. ஓ! அ ஓகே. ஆனா ஆனா இப்போ ஏதாச்சும் ஒரு மணி பத்தி சொல்றப்ப கூட இட்ஸ் ஜஸ்ட் அ பீனட் ஃபார் ஹிம் அந்த மாரி சொல்லுவாங்க. ம். ஆ ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா, அவன் கிடக்குறான் சுண்டக்காய் பையன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆமா. ஸோ தமிழ்நாட்டுல ஊமைக்கு வந்து சுண்டைக்காயும், இங்க அமெரிக்கால வந்து அ ஸ் கடலையும் சொல்லுவாங்க. ஆனா கலைஞர் வந்து அப்பயே வந்துட்டு அ அவன் க் ம் ஒரு ஒரு மனிதன பத்தி ஒப்பிடுறப்ப, அவன் கடலை அளவு தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாரி எனக்கு அந்த ஐ மீன் ஐ வாஸ் ஃபீலிங் லைக் அந்த வழக்கமான உவமையிலிருந்து, அந்த சுண்டைக்காயிலிருந்து அவருக்கு எப்படி அந்த கடலைய ஒப்பிடணும்னு தோணுச்சுன்னு எனக்கு புரியல. அவர் அடுத்தது கடலை வம்பிழுப்பான்றதுக்காக கூட அந்த இதுவ கவிதை நயத்துக்காக சொல்லியிருக்காராட்ருக்கு. ஓகே. ஆமா. வணக்கம். வணக்கம். ரொம்ப அழகா படிச்சிட்டு இருந்தீங்க. ரொம்ப அழகா அந்த நாங்களே படிக்கிற மாதிரி உணர்வுபூர்வமா சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் வந்து தாய்ப்பாசம் தான் தனி மனிதனின் சுதந்திரத்தை பாதிக்கிறது, தடுக்கின்றது அப்படிங்கிற அதை படிக்கும் பொழுது எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு அடுத்து அந்த தாயினுடைய பதில் கேட்டதும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதெல்லாம் புறநானூற்று காட்சி அப்படி கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி இருந்தது. ரொம்ப அழகான ஒரு செயல். இந்த பணி தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி தோழர்.